ஐயா எங்க இருந்தாயா நல்லா இருக்கீங்களா? ஐயா மொத்தம் 600-700 ஏக்கரா நிலம் தருங்க. ஆமாங்க. இந்த ஈசான மூலையில் இருக்கிறதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேற்கால ஒரு நதி ஓடுதுங்க. அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க. அத பாருங்க, வாழைத்தோப்பு, அந்த மஞ்சள் கொல்லை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரட்சிங்க. ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரட்சிங்க. ஆமா பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க. ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஐயா 3 போகம் விளையிற நிலமுங்க. சட்டு புட்டுன்னு கேட்டா சனங்க யோசிப்பாங்க. ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதியா. சரி, 1 லட்சங்கிற இடத்துல 3 லட்சத்தை அடிக்க வேண்டியதானே? 3 லட்சம்ங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டுறாதையா. பேச்சுல மட்டும் இல்லைங்க, காரியத்திலையும் கண்ணுங்க. பங்களாக்கு இன்னைக்கு பாட்டியை கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. அதான் பொன்ராசுங்க. போட்டு பொன்ராசுங்க. ஐயா வணக்கம். உள்ளவையா கும்பிடு போடு. ஐயா ஐயா இவர் தாங்க ஐயா பெரியசாமி. பரம்பரையா நமக்கு விவசாயம் தாங்க தொழில். 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஐயா கையால கொடுத்தா உங்க கையால ஐயா எந்திரியா எந்திரி. என்னையா யோ எதுக்குயா என் காலில் விழுவுற? நான் என்ன மகானா? நீ விக்கிறவன், நான் வாங்குறவன். வயசான காலத்துல காலில் கையில விழுவுறன்னு சொல்லி இடுப்பு ஓடிச்சுக்காது. ஐயா நீங்க கொடுத்தீங்களே முன்பணம், அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க. இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க. ஐயா நான் ஒரு ஐயா பறந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க.